கிளிக்பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். எப்பவும் பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் தான் பேசுவாங்க. அதே மாதிரி மிஸ்டர் பப்ளிக் நம்மளோட செந்தில் அவர்கள் வந்திருக்கிறாரு. வணக்கம் செந்தில். என்ன செந்தில் அழுதுனுக்கிறீங்க சார்? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எதுக்கு? விஜயை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் என்ன பண்ணாரு? விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. நீங்க என்ன பண்ணானுங்கிறீங்க? நேத்து அவரு எல்லாரும் காலிலையும் போய் விழுந்தாரு. நான் கூட போய் இனிமேட்டு காலில் போய் விழலான்னு. யார் காலில் வந்தவங்க? அந்த குடும்ப காலிலையா? இல்லை சார், விஜயோட காலில் போய் விழலான்னு இருக்கிறேன். ஏன்னா போதும், உங்களோட நடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா விஜய் வந்து முன்னாடி ஒரு நல்ல நடிகராக இருந்தாரு, பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கும். இப்போ வந்து ஒரு நல்ல ஏஐ நடிகராக மாறிட்டாருன்ற மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா அவருக்கு நல்லா அந்த ப்ராம்ப்ட்லாம் கரெக்டாக கொடுத்து ஹெவி பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால அவரோட காலில் வந்து கேட்கலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் என்னன்னு கேட்கலான்னு இருக்கிறீங்க? பர்ஃபார்மன்ஸை குறைச்சிக்கங்க. அந்த ஏஐல ப்ராம்ப்ட் பண்றவங்கள, அந்த ப்ராம்ப்ட் பண்றது தப்பா பண்றாங்க, தப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரியாக்ஷன்லாம் நீங்க கொஞ்சம் ஹெவியா காட்டுறீங்க. மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூட்டிட்டு வர சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல வரலனாலும் அந்த சம்பந்தப்பட்டவரோட அக்கா அண்ணனை கூட்டிட்டு வராங்க. சார், எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஒரு இறப்பு நடந்தது போன வாரம். அதனால இன்னைக்கு அவர் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறேன். கூப்பிட்டு நீங்க தானே போய் மாலை போடணும். இல்லை சார், இப்போ ட்ரெண்டிங்கே எப்படின்னா, யாராவது இறந்துட்டாங்க, ஏதாவது துக்கம் ஆயிடுச்சுன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க காலில் விழுறது தான் இப்போ ட்ரெண்டிங். எப்பா சாமி, இது உலகமாக நடிப்படா, என்னால முடியலடா சாமி இருக்கிறேன். ஸோ இப்போ இனிமேல் துக்க வீட்டுக்கு நம்ம போக வேணாம். அவங்கள வர வச்சு அவங்களுக்கு கையில காலில் வந்து நம்ம மன்னிப்பு கேட்டு ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் சார், வீடியோ கால் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ கால் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுல ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிடுவோம் சார். அதுல ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுவோம். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் அதில் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இன்னும் நடிப்பு எவ்வளோ கூட்டலாம் அப்படின்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்து ஒரு இடத்த கூப்பிட்டு சொல்றீங்களா இல்ல விஜய் ப்ரோவா கலாய்க்கிறீங்களா? இல்ல சார், நீங்க ரொம்ப ஓவரா கலாய்க்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அவரு நினைச்சு இது வரைக்கும் இப்போ சீரியஸா நம்ம சொன்னோம்னு பாத்தீங்கன்னா, இது என்ன எனக்கு தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிக்கா இப்போ வந்து நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசியிருந்தேன் சார், லைட்டர் நோட்ல தான் பேசினோம். பட் சீரியஸ் நோட்ல நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, விஜயோட நிலைமையை பார்த்து ஆக்சுவலா நான் ரொம்ப மனவேதனைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து விஜயோட ரசிகர். அப்படின்னும் போது அவரோட ஆளுமை திறனுக்கே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்தது, அது தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நடந்துடுச்சு, அது ஒரு ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கலாம். ஆனா அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய துருப்புச்சீட்டு சார், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய துருப்புச்சீட்டு. ஒரு இன்சிடென்ட் நடந்தது, தைரியமா அவர் அடுத்த நாளே வந்து அவர் திருச்சிக்கு போயிட்டார்ல, திருச்சியில போயிட்டு சென்னை போகாம அடுத்த நாள் காலையில அவர் அங்க போயிட்டு என்ன ஆயிட போகுதுங்க? அவங்களோட ரசிகர் தமிழ்நாட்டு மக்கள். எனக்கு இந்த இடத்துல சீமான் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொல்லணும் சார். எனக்கு எதுக்கு ஒய் ஃபோர்ஸோ ஏதோ சொல்றாங்க, ஜெட் ஃபோர்ஸ் ஏதோ கொடுக்குறாங்க, எனக்கு தேவையில்லை. ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் கொடுத்தாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அப்புறம் சீமான் சொல்றாரு, ஏன் மக்களுங்க, தமிழ்நாடு மக்கள், ஏன் மக்கள் என்ன பண்ண போறாங்க? இந்த உயிரினா எங்க எப்படியும் போவதான் போகுது, இப்ப அவங்களால போனா போட்டோமே. அவர் வந்து நாளைக்கு போயிருக்கலாம்ல அந்த ஒரு சிச்சுவேஷனை. இதுக்கு எப்பவோ முற்றுப்புள்ளிய வச்சுட்டு இருக்கலாம் சார். இந்த இன்சிடென்ட் அவரு அடுத்த நாளே போய் பார்த்துட்டு அவர் வந்து அந்த சிச்சுவேஷனை என்ன நடந்திருக்கோன்றத கிளியரா அன்னைக்கே பேசி அன்னைக்கே ஆறுதலை சொல்லி முடிச்சிருந்தாருன்னா, இதுல வந்து விஜயோட பலம் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சியா இருந்திருக்கும், ஒரு பெரிய ஃபோர்ஸா இருந்திருக்கும் சார். இல்ல அதுக்குதான் ஒரு விஷயம், ஒரு கமெண்ட் முதல்ல வந்து பப்ளிக் வந்து கமெண்ட் போடாம இருந்தாங்க. ஏன்னா கமெண்ட் போட்டாங்கன்னா டிவிகே தொண்டர்கள் வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு ஆபாசத்தின் உச்சத்துல போட்டு தாக்குறாங்க. ஓகேவா? அதுல வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அதாவது ஏர்போர்ட்ல இருந்து நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு நாமக்கல் போயிட்டு அங்கிருந்து கரூருக்கு வர்றதுக்கு 7 hour 8 hour எடுத்துக்கிறீங்க, ஆனா தப்பிச்சு போகும்போது 3/4 மணி நேரத்துல போயிட்டீங்களா எப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டிருக்கிறாரு. அதை பாத்தீங்களா? ஆமா, அது பார்த்தேன் சார். அது ஒரு உண்மையா. ஏன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப லேட்டா வந்தாருன்றதான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த லேட்டாக வரும்போது நிறைய பேர் எங்களுக்கு போதும் நாங்கள் கிளம்புறோம்னு சொன்னவங்கள அங்கே விடல, இருங்க விஜய் வந்துடுவார், இன்னொரு 1/2 hourல வந்துடுவார், 1 hourல வந்துடுவாருன்னு வெயிட் பண்ணி அவங்க பாவம் சாப்பாடு இல்லாமல், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி, பேசிக் நீட்ஸ் குடிக்க தண்ணி கொடுத்துக்கலாம்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இதை தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு தைரியமா அவர் ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டாரு? எனக்கு இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு வந்து நீலாங்கரையில் இருக்காரு சார். அவர் சொன்னாரு, இப்போ நீலாங்கரையில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், இது திரும்ப நான் ஜோக்குக்கு சொல்ல சார், சீரியஸாக தான் சொல்கிறேன். நீலாங்கரையில் வந்து ப்ராப்பர்ட்டியோட ரேட் எல்லாம் பயங்கர அதிகமாக ஹெவியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சப்போஸ் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், தலைமைச் செயலகம் வந்து நீலாங்கரையில கட்டிடுவாங்க. ஏன்னா அவர் வெளியில போக மாட்டாரு. அங்கேயே நீலாங்கரை பக்கத்துல, அவங்க வீட்டு பக்கத்துலயே கட்டிட்டாருன்னா உங்களுக்கு அங்க நிறைய ஈஸியா இருக்கும், ஒரு வாக் போன மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியில வந்தா எல்லா அரசு ஊழியர்களை கைக்குள்ள வச்சிருக்கலாம். கண்டிப்பா அரசு ஊழியர்களை கைக்குள்ள வச்சிருக்கலாம், ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கலாம். ஆனா பட் ஒரு கேள்வி, இதே விஜய் தான் டீசல் பெட்ரோலோட விலை உயர்வை கண்டித்து சைக்கிள்ல வந்து ஒட்டு போட்டாரு. அப்போ இந்த கூட்டம்லாம் வந்து அவர் வந்து நெருக்கலையா, இல்ல அவருக்கு பிரச்சனை வரலையா? எதுக்கு எடுத்தாலுமே வந்து காரணத்தை வந்து போலீஸ் கிட்டயும் ஒரு ஆளுங்கட்சி கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பையன் இருக்கான் சார், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், அவனை ஒரு வெல் நோன் ஃபிகரா இருக்கான் ஸ்கூல்ல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் படிப்புல வந்து ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், உடனே அவனை போய் சொன்னா எங்க டீச்சர் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்தது, காரணத்தையே சொல்லிட்டு இருப்பான். ஆனா இன்னொரு பையன் நல்லா தான் படிச்சு பாஸ் பண்ணியிருப்பான், ஆனா அதை பத்தி சொல்ல மாட்டான், எனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, எங்க டீச்சர் சரியில்லை, குறைய சொல்லுவான். அந்த மாதிரிதான் இப்ப விஜயம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேல இருக்கிற பிரச்சனையை ஒத்துக்காம ஆளுங்கட்சி மேல சொல்லிக்கிட்டு, போலீஸ் மேல சொல்லிக்கிட்டு, இதே வந்து காரணத்தை சொல்லி தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கல அவர் சிபிஐ தான் ஸ்ட்ரைட்டா FBI கேட்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு பிடிக்காம போயிட்டு எனக்கு எந்த மாதிரி மாறும்னு தெரியல. இப்போ சிச்சுவேஷன் இப்போ என்கொயரி போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் நெகட்டிவா போயிடுச்சுன்னா அவங்க ரசிகர் எல்லாமே நிறைய படத்துல அவங்க ஆர்வ கோளாறுங்க எல்லாருமே. ஒருத்தர் இருக்காரு அவரு ஆதவ அர்ஜுனா, அவரு டைரக்டா எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கால போய் FBI கேட்டு அவங்க என்கொயரி பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன் சார். இந்தியன் போலீஸ் மேல நம்பிக்கை போயிடுவாங்க, எது வேணா சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா அவரோட தொண்டர்களும் வந்து கண்மூடித்தனமா, அதாவது அவங்களோட விஷயத்த பாத்தீங்கன்னா இவங்க பண்ற வேலைகளான ஓகே, அவர் காலில் விழுந்தாரு ஓடல, ஏன்னா இந்த விஷயம் தான் நடக்குன்னு தெரியும், கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் அங்கிருந்து கிளம்பி போனார்ல, அந்த மகாலிபுரத்துக்கு போனார்ல, மகாலிபுரம் போகும்போது எங்கேயும் ஒருத்தர் கூட நிக்கல, காலையிலே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா யாருடைய அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைகளை விடல, யாரையுமே விடல. ஆனா அங்க போயிட்டு இருந்து எல்லாம் நல்லபடியா பண்ணியிருக்கிறாரு. ஏன் இந்த ஒரு விஷயத்த அவர் வந்து ஏன் கரூருக்கு வர வேணான்னு யார் சொன்னாங்க? சொல்றாங்க போலீஸ் சொல்லலைன்னு சொல்றாங்க, போலீஸ் வந்து வர வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டேன், அதுக்கு தான் சொன்னாங்க ஒரே விஷயம், பஸ் மண்டபம்லாம் நாங்கள் பார்த்து கொடுக்க மாட்டோம், அப்புறம் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகிட்டே கேட்டேன், அந்த மாவட்ட SP கிட்டே கேட்டேன், ஜோசங்க அவர்கிட்ட, இது மாதிரி கேட்டாங்களா, இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா, அந்த மாதிரி யாருமே எந்த லெட்டரும் கொடுக்கல, எந்த ப்ரொபோசலும் கொடுக்கல, இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவங்களுக்கு வந்து மண்டபம் பார்த்து கொடுக்கறது போலீஸோட வேலை கிடையாது, பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் தான் வேலை. அவ்வளோ வேணாங்க, சிம்பிளா ஒரு விஷயம். மறுபடியும் அஜித் விஷயத்தை தான் தொடறான். அஜித் வந்து அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு, ஒருத்தர் தம்பி விசில் அடிக்கிறான், ஒரே வார்த்தை இப்படி. இப்போ ரீசெண்டா திருப்பதிக்கு போயிருக்கிறாரு, அவர் வரும்போது அதாவது ஆடியன்ஸ் வந்து பார்த்தோன்னா கத்த ஆரம்பிச்சோன்னா அவரோட பார்வை சிரிச்சு வேண்டாம் இது கோயிலுன்னு அழகா சொல்றாரு, இம்மிடியட்டா சைலண்ட் பண்றது. ஏன் அது சொல்லலாமே? அதே மாதிரி அஜித்தும் வந்து ஒரு கட்டத்துல வந்து செல்ஃபி எடுக்கும் போது வந்து சில ரசிகர்ல சொல்லுவாரு இந்த மாதிரிலாம் பண்ண, ஆனா அன்னைக்கு நின்று செல்ஃபி கொடுத்து ஏன் மக்களுங்க, ஏன் ரசிகர்கள் என்னென்ன பண்ணிட போறாங்க. அதுல ஒரு பையன் வந்து போட்டோ எடுக்கும்போது அது அவன் பயத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஒண்ணும் தெரியல, அவன் போனை வாங்கி அழகா நின்று இப்படி எடுக்கிறாருங்க. சரி, அஜித் இந்த விஷயம் பண்ணும்போது அஜித்துக்கும் உங்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம், வயது வித்தியாசம்லாம் கிடையாது, உங்க சமகால உங்களோட போட்டியாளர். இப்போ அந்த போட்டி இல்லை, ஆனா தன்னுடைய ரசிகர்கள் எப்படி இருக்கணும்னு அவர் முடிவு பண்றாருல. அது என்ன சொல்றாரு, அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, வாழ்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? நீங்க என்னைக்காவது ஸ்டேஜில் ஏறி அந்த மேலே ஏறாத தம்பி, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதன்னு சொல்றியா? இல்ல, சொல்றது இல்ல சார். ஏன் சொல்றது இல்ல? அவர்கிட்ட இருந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் கத்துக்கலாம் இல்ல? இது எப்படி பாக்குறீங்க நீங்க?
கண்டிப்பா சார். நீங்க முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, கரூர்ல ஏன் அவரு போய் பண்ணல, பிளேம் கேம், போலீஸ் மேல பிளேம் கேம் விளையாடுறாருன்னு. பட் இந்த இடத்துல ஒன்று நான் கேட்கணும்னு விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆளுங்கட்சியே குறை சொல்றாருன்னு வச்சுங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சொல்லல, ஜென்ரல் ஒரு காமன் சென்ஸ்க்காக இந்த டேட்டாவை நான் சொல்றேன். இப்போ ஆளுங்கட்சிக்கு ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 28% ஏதோ சொன்னாங்க, 28% இருக்கு. ஏன்னா நானும் வந்து ஃபீல்டு ஒர்க்கர் தான், நான் வந்து சேல்ஸ்ல இருக்கேன், ஃபீல்டு ஒர்க்கு. நான் கரூருக்கு நிறைய வாட்டி டிராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஊர்லயும் வந்து ஏடிஎம்கே ஆளுங்க நல்ல ஒரு நிலையில தான் இருக்காங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல் இதுல தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்க பிஜேபி வளர்ந்துருக்குன்றாங்க, பிஜேபியோட ஆட்களும் இருப்பாங்க, அவங்களும் எக்கனாமிக்கா வந்து இப்போ ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, என்ன ஊர்ல எல்லா மண்டபமும் டிஎம்கே கிட்ட மட்டும்தான் இருக்கா? அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா டிஎம்கே மட்டும்தான் 100% ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்கணும்ல. 28% தானே வாங்குது. ஒரு காமன் சென்ஸோட தான் கேட்கறேன், நான் எந்த இதுக்கும் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் எடுத்தா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எல்லாருமே சேர்ந்து தான் இருக்காங்க. ஸோ அப்பனா கல்யாண மண்டபமோ இல்ல ஒரு ஸ்கூலோ ஏதோ ஒரு இடத்துல நீ போயிட்டு இந்த பப்ளிக் ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயோ எதுலயோ போய் மீட் பண்ணோம்னா கண்டிப்பா மத்த கட்சி ஆளுங்களும் இருப்பாங்கன்றது வந்து ஒரு உண்மையிலே வேலிட் பாயிண்ட். ஏன்னா யோசிக்கல, அதாவது மண்டபம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. சேர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, சேரை கொடுக்கல. நீங்க சேரை இந்த மாதிரி ஓடிச்சீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டானுங்க. கண்டிப்பா. ஓகேவா? இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக சேர்ந்தவங்களும் மண்டபம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அதை சார்ந்தவங்க ஏங்க விஜய்க்கு இப்ப வந்து கவர்மெண்ட் வளர்த்துருக்கா போனை போட்டு கொடுக்காதன்னு சொல்ற வேலை எல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன விஷயம் உண்மையிலேயே கூர்ந்து கவனிச்சா இவர் போகணுன்ற நினைப்பு இருந்தா கண்டிப்பா போயிருக்கலாம். எத்தனை ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு சார் அந்த ஏரியால, கொங்கு மண்டலத்துல எத்தனை பிரைவேட் ஸ்கூல் எனக்கு தெரியும் சார், நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. இவரு இங்க தனித்தனி அறையில மீட் பண்ணாருன்னு நான் மீடியால பார்த்தேன் சார். அங்க தனித்தனி கிளாஸ் ரூம்ல ஒரு ஃபேமிலியும் போய் மீட் பண்ணிருக்கலாமே, ஒரு கிளாஸ் ரூம் நல்ல செட்டப்பா இருந்திருக்கும், ஏன் அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாமே? அதெல்லாம் வந்து அவர் பண்ணாம அவங்க ஏஐல கொடுத்த ப்ராம்ப்டை வச்சு அவர் ஆக்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் இதை பார்த்தா இது எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு நிகழ்வா தான் இருக்குது. ஸோ எப்ப பாரு பிளேம் கேமே விளையாடுறது வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே அதை பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து ஒரு பப்ளிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாமானியர்களுக்கு வந்து போலீஸ் இருக்கிற ஒரு தைரியத்துல தான் ஒரு சாதாரண மக்கள் கூட வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியுது, ஒரு தைரியமா போறாங்க, பெண்கள் வேலை முடிச்சுட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பணியை விட்டுட்டு விஜய் என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஒரு புரோக்கர், கல்யாண மண்டபம் பார்க்குற புரோக்கர் அளவுக்கு அவங்கள போய் பார்க்கணும். அவங்க வந்து என்ன இது என்ன புரோக்கர் போலீஸ் வேலை பாக்குறாங்களா, புரோக்கர் வேலை பாக்குறாங்களான்னு கேக்குறீங்க? அதாவது அவங்க கேட்க வைக்கிறாங்கன்றாங்க. அப்படிதான் கேக்குது. போலீஸ் வந்து புரோக்கர் வேலை பண்ற மாதிரி அவரு இப்ப அவங்க மண்டபம் புடிச்சு வாங்க விஜய் நீங்க இருந்துட்டு போங்கன்னு சொல்லணும். அது அந்த வேலையை போய் பண்ண முடியுமா சார்? இப்போ இவ்வளவு பேசுறாங்க, ஏடிஎம்கே வந்து சொல்றாங்க, பிஜேபியில இருக்கிறாங்க சொல்றாங்க, ஏன் அவங்க ஒரு கல்யாண மண்டபத்தை புடிச்சு கொடுக்கலாம்ல? எடப்பாடி அவர்களே ஒரு கல்யாண மண்டபத்தை புடிச்சு கொடுக்கலாம்ல, அண்ணாமலை அவர்கள் ஒரு கல்யாண மண்டபம் புடிச்சு கொடுக்கலாம்ல, இல்ல ஒரு ஸ்கூல், ஒரு பிரைவேட் ஸ்கூல். அப்படி போகணும்னு தான் அனிதாவோட விஷயத்துக்கும் சரி ஜல்லிக்கட்டுக்கும் விஷயம், நீங்க மாஸ்க் போட்டுட்டு நைட்டோட நைட்டு அத்தனை லட்சம் மக்கள் இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு அட்டன் பண்ணீங்க, நைட்டோட நைட்டா போலாம் இல்ல, விடிய காலையில 3 மணிக்கு நிர்வாகிகள்ட்ட சொல்லிட்டு போலாம்ல, காலையில போய் பாத்துருக்கலாமே. ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு பண்றவங்க கண்டிப்பா அவர் விஜய் வேணா 45 நிமிஷத்துல திருச்சிக்கு போயிட்டு இருப்பாரு, வரும்போது 7 மணி நேரம் ஆச்சு நாமக்கல்ல இருந்து கரூர் வருது. ஆனா இந்த மக்கள் சாமானியர்கள் வந்து இங்க இருந்து போறதுக்கு அவங்க வந்து ஒரு நாள் முன்னாடியே போயிருக்கணும், இல்லைன்னா விடிய காலையில அவங்க டிராவல் பண்ணிருக்கணும். சோ அப்ப விடிய காலையில அவங்களால டிராவல் பண்ண முடியுது, ஒரு நாள் முன்னாடி வரவங்கள இவர் போயிட்டு விடிய காலையில போய் பாக்கட்டுமே, ஒரு 4 மணிக்கு போயிட்டு பாக்கட்டுமே, எல்லாருமே வந்து ஒரு ஊரே அமைதியான சிச்சுவேஷன்ல போயிட்டு பார்த்துட்டு வரட்டுமே. அதை விட்டுட்டு அவர் வந்து இதெல்லாமே ஒரு டோட்டலா சொல்லணும், ஒரு விஜய் வந்து ஒரு ஆளுமை திறன் வந்து அவருக்கு வந்து இல்லை சார். அவர் மக்களுக்கு இதை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மற்ற கட்சிகள் டிஎம்கே ஆகட்டும் யாருமே வந்து விஜயை எதுவுமே டச் பண்ணாமே இருந்தாலே, இதே பிஹேவியர் அவருக்கு இருந்தது, இதே மனநிலைமையில இருந்தாருன்னா அவரை வந்து டிசால்வ் பண்ணிப்பாருன்ற மாதிரி தான் இது அரசியலை விட்டு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா அவரோட ஆளுமை திறன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவருக்கு வேற எதிரிங்களே வர தேவையில்ல சார், அவரே அவரோட இமேஜ் அவரே ஸ்பாயில் பண்ணிப்பாரு. இல்ல ஒரு விஷயம், கேமரா எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க, இவரை பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க, வெளியில போய் பேச வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல. எல்லாருமே சொல்லி வச்ச டெம்ப்ளேட் மாதிரி காலில் விழுந்தாரு, கையில பிடிச்சிக்கிட்டாரு, அழுதுன்னே இருந்தாரு. இது நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான் அவர் பதிவில், இதுதான் நடக்கும். அவர் வந்து எங்களை விட ஒரு இழப்பை விட அவரோட இழப்புல இருந்து அவர் வெளியில வரல, அவர் அதே ஃபீல்டில் இருக்கிறாரு. போறவங்க வரவங்களாம் இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் காலில் வந்து அழுதாரு, காலில் வந்து தன்னோட இமேஜை உயர்த்திக்கிறதா நினச்சிக்கிட்டு, அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹெவி ஆயிடுச்சோ.
ரொம்ப ஹெவியா இருக்கு சார். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. இத வந்து அவர் வந்து இது சினிமால கை தட்டுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா பட் ரியல் வாழ்க்கையில ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்கள புரியுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மக்கள் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை வந்து விஜய் திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட அரசியலுக்கு வேற யாருமே வெளியில இருந்து எதிரி வர தேவையில்ல, அவரோட செயல்பாடுகளே அவருக்கு எதிரியா மாறிடும் சார். ஸோ இப்போ தமிழகத்துல வந்து மக்கள் வந்து ஒரு மாற்று கட்சி வருமா அப்படின்றது எதிர்பார்ப்புல இருக்கிறாங்களா. ஒரு திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த இடத்த வந்து பிஜேபி எவ்வளவோ பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் பட் அது அவங்களால மக்கள் வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா இது வந்து பெரியார் இருந்த மண், எல்லாருமே அந்த ஒரு பெனிட்ரேஷன் மனசுல இருக்குது, தமிழ்ன்ற ஒரு உணர்வு இருக்கிறதுனால அது பிஜேபிக்கு வந்து சாதகமா அமையல. ஆனா பட் விஜய்க்கு வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு டபுள் டிஜிட்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன டேட்டா பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 30% கிட்ட வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. டிஎம்கேக்கு ஒரு மாற்று கட்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களே சர்வே எடுத்துக்கிட்டாங்க, சர்வேல வந்து 20% இருந்து 30% வரும், கண்டிப்பா வரும்னு சொன்னாங்க. ஆனா பட் இந்த சிச்சுவேஷன்ல வந்து விஜய் அந்த கையாளுன அந்த விதம், அவர் அமைதியா இருந்தது, அவங்கள இறுதியா அந்த ஃபைனல் ஒரு படத்துக்கு எப்படி ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன்ன்ற மாதிரி இவர் பண்ண அந்த விஷயம், ஒரு துக்கம் அடைஞ்ச வீடு மக்களை வந்து கூப்பிட்டு வச்சு துக்கம் விசாரிச்சது வந்து ஒரு மரபுலே இல்லாத ஒரு விஷயத்த அவர் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து 2% அந்த ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் வருவாருன்ற. ஏன்னா ஈவன் சீமான கிட்ட கூட ஒரு 8% சீமான் இருக்காரு, அந்த அளவுக்கு கூட அவரால் வர முடியுமான்றது ஒரு கேள்விக்குரியதா இருக்குது. சீமானுக்கு ஏதாவது சேதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜயால? சீமானுக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சீமான் ஒரு தனி ட்ராக் சார், அவருக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாரு அவர். ஏன்னா அவர் எப்பவுமே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவங்களோட தம்பிகளை வந்து கண்ட்ரோல்டா வச்சிருக்காரு. ஈவன் அஜித் அவர்கள் ஒரு நடிகரா இருந்தாலும் அவங்களோட ரசிகர், அவருக்கு ஃபேன் பேஸ் பெரிய பேஸுங்க அஜித்துக்கு. அவர் ஒரு மாநாடு அறிவிச்சாருன்னா தெரியும். விஜய்க்கு வந்து அஜித் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ். ஆனா பட் இருந்தாலும் அந்த ஃபேன் பேஸை அவர் ஒரு வார்த்தையில ஒரு பார்வையில கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வச்சிருக்காரு. ஆனா இது வரைக்கும் விஜயோட ரோட் ஷோலி ஆகட்டும் இல்ல மாநாடுலயும் இந்த புஷி ஆனந்த் தான் நடுவில் கத்திட்டு இருப்பாரு, தம்பி இறங்கு. ஆனா பட் விஜயோட வாயிலிருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதப்பா தம்பி, வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் வந்து அவங்களோட ரசிகர்களை ஒரு அவரோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரான்ற அளவு எனக்கு குற்றச்சாட்டு. ஏன்னா சில போட்டோஸ் நான் பார்த்தேன், அவர் அந்த கேரவான்ல உட்காந்துட்டு மக்கள் பண்றதை பார்த்து சிரிக்கிற மாதிரியான லைட் ஆஃப் பண்ணி விளையாடுனது, இதெல்லாம் அந்த 7 மணி நேரம் வந்து மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை குடிநீர் கொடுக்காம வச்சுட்டு இருந்தது. அவர் 1/2 மணி நேரத்துல ஒரு தலைவர் வருவாருன்றத வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தள்ளி வேணும்னே பொய் சொல்லி அவங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணத வந்து ஒரு அருவருப்பான ஒரு செயலா தான் நான் பார்க்குறேன். அதை விட ஹைலைட்டான விஷயம், ஒரு மக்களுக்கு வந்து நடந்த நிகழ்வு அப்பவே ஒரு துக்க இடத்துக்கு போயிட்டு விசாரிக்காம 1 மாசம் 2 மாசம் கழிச்சு நீ காசு கொடுத்து அவங்களோட உணர்வுகளை, ஓகே அவங்களுக்கு காசு தேவைதான், யாரும் நீங்க கொடுத்த காசை வேண்டாம்னு சொல்ல வாங்கிட்டாங்க, பட் ஏன்னா அவங்களுக்கு காசு தேவை. ஆனா அவங்களோட உணர்வுகளை வந்து நீங்க காயப்படுத்தின மாதிரி தான் இருக்கு. நீங்க அன்னைக்கே அடுத்த நாளே நீங்க அங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உங்க மேல ஒரு இமேஜ், ஒரு பாசிட்டிவ் இமேஜா மாறி இருக்கும். அதை வந்து நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. இல்ல அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிரஸ் அன்னைக்கு மட்டும் அவர் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல நின்று அந்த ஒரு குழந்தைய தூக்கி இந்த இடத்துல நான் இந்த விஷயம் தெரியாம நான் போக மாட்டேன்னு சொல்லி இருந்தா ஒரு டைனமிக் ஃபோர்ஸா ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு த்ரெட்டா இருந்திருப்பாரு திராவிடன் பார்ட்டிஸ்க்கு. கண்டிப்பா. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சிஎம் ஆயிட்டாரு விஜய், ஒரு எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமே, விஜய் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு, அவரு தொகுதிக்கு போக மாட்டாருங்களா சார்? நான் கேக்குறேன் உங்களை, தொகுதிக்கு போய் மக்களை பார்க்க மாட்டாருங்களா? எனக்கு தெரியாதுங்க, அவர் போவாரல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற மனநிலையில விஜய் போக மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அவர் இட்டுன்னு போறது கஷ்டம். அவர் போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அங்க போனா வந்து தமிழ்நாடு என்டையர் தமிழ்நாடும் அங்க தமிழ்நாடு போலீஸ் அங்க இருக்கணும், ஃபுல் ஃபோர்ஸ் அங்க இறக்கி பண்ணணும், ஆர்மி கேட்பாங்க. சோ அதனால வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாருன்னு அப்படின்னு வச்சுங்க, அடுத்த ஸ்டேஜ் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து எப்படி போயிட்டு மக்களோட குறைகளை, ஒரு எத்தனை சிஎம்ல நான் பார்த்துருக்கிறேன்,
மழை பெய்யும் போது பூட்ஸ் மாட்டிக்கிட்டு போறவங்க இருக்கிறவங்க, அப்போ விஜய் வரமாட்டாரு. இல்ல இதுல வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. எடப்பாடி அவர்களும் போயிருக்காங்க, போயிருக்காரு சார். ஸ்டாலின் ஐயாவும் போயிருக்காங்க, யாரா இருந்தாலும் போவாங்க. மக்களா மழை பெய்ஞ்சாலும் எங்க எடப்பாடி கூட இருக்கிற 4 பீஸ் காணாம போச்சு சார். எங்க தெரியல சார். எடப்பாடி ஐயா சேலத்துல இருக்கிறாரு, சென்னையில இருக்கிற மழைக்கு வராரு, வந்து பூட்ஸ் போட்டு நடக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவர் மேல ஒரு மதிப்பு வருது. மக்களோட மக்களா இருக்கிறாங்களே, அந்த தண்ணியில வந்து மழை தண்ணி மட்டுமா இருக்குது, சாக்கடை எல்லாமே கலந்து இருக்குது, அதோட சேர்ந்து நடந்து போயிட்டு மக்களை போய் பாக்குறாங்க, அவங்களோட உணர்வுகளை பாக்குங்க. நான் அப்பவும் மழையோட வீடியோ பிடிச்சி பின்னாடி ஸ்கிரீன்ல ஃபுல்லா எல்இடி டிஸ்பிளேல ஒரு 52 இன்ச்சஸ் ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டுட்டு, அது மழை பெய்யற மாதிரி ஸ்கிரீனை போட்டுட்டு நான் முன்னாடி உக்காந்துக்கிட்டு மழை தண்ணி எப்படி இருந்ததுங்க, ஈரமாயிடுச்சா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களை விசாரிச்சா எப்படி இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் மழை தண்ணி வந்துச்சா? இல்ல நீங்க வந்து அரச கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த குடும்பத்தை இப்ப வந்து இந்த பணம் கொடுத்து நம்ம சரி பண்ணிட்ட பாஸ், எல்லாம் பக்காவாச்சு, ஜனங்க எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியை நீங்க எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் வந்து நீங்க அரசியல் களத்துல நீங்க வந்து இது இன்னும் நிறைய விஷயங்கள் பயணம் செய்யறதுக்கு நீண்ட தூரம் இருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு நீண்ட தூரம் இல்லை, நீங்க இறங்கி வேலை செய்யணும். ஸோ உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. என்ன டைம் ஆயிடுச்சா? ஆமா சார், ஏன்னா நான் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கிறேன். ஓ ஆறுதல், அவருக்கு ஆறுதல் சொல்லணும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இனிமேல் யாருக்கு போறதில்ல. இல்ல நான் அதுல வந்து சொல்லி கொடுத்துட்டாரு, டைம் வேஸ்ட். மொத்தமா கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு பேசி அப்படியே விசாரிச்சுட்டு அனுப்பிடுவேன் சார். இப்போ விஜய் ப்ரோ செய்த காரியம் வந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. கத்துட்டீங்க. நிச்சயமா. ஏன்னா அவரோட தொண்டர்களும் அதை கத்துப்பாங்க. அவரு விஜய் என்ன சொல்றாரு நிச்சயமா கத்துக்கிறாங்க. ஆமா, ஒரு வீட்டுக்கு அவ்வளவு தூரம் போய் அவங்கள வர வச்சு தேவையில்லாத இதுதாங்க, அவங்களுக்கு இங்க கூப்பிட்டு பண்ணலாம்னு. ஓகே பாஸ், உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.